துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக்குறதுக்காகவே இந்த வக்கர சனி வராது. 6ல் சனி வக்கரம் அடைகிறதுனால கடன் நெருக்கடிகள் குறையும், பொருளாதார முன்னேற்றம் வரும், பொருளாதார உதவிகள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும், பண கஷ்டம் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல தீரப்போகுது, தடைகள் எல்லாமே இவர்களுக்கு நிவர்த்தி அடைந்து தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. வீடு இல்லாத துளாராசிக்கு கண்டிப்பா இந்த வருஷத்துல வீடு அமைய போகிறது. ஒரு தொழில் இல்லாத துளாராசிக்காரர்கள் கண்டிப்பா தொழில் தொடங்கி அதில் சாதிக்க போறாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது, இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும், ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பெயர்ச்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவுல மனசளவுல எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பா ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போற மாதிரியே இருக்கு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனையை சந்திச்ச சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில, ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், துலாம் ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாக்குறதுக்காகவே இந்த வக்கர சனி வரார். குறிப்பாக இந்த ஒரு 6 மாத காலம் இல்லற வாழ்க்கையில் இருந்தவங்க எல்லாம் பிச்சு பிடிங்கின்னு ஓடிடலாமான்னு நினச்சவங்க நிறைய பேர் உண்டு. வீட்டுக்கார்ட்ட மாட்டின்னு சமாளிக்க முடியலைங்க, பொண்டாட்டிகிட்ட மாட்டின்னு சமாளிக்க முடியல, என்ன பேசினாலும் ஒரு பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில். ஸோ உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த அந்த ஒரு வெறுப்பு எல்லாம் இந்த வக்ர சனியில் மாறும். உறவுகளுக்குள்ள புரிதல் வரும். புருஷன்னா யார், மனைவின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் இந்த வக்ர சனி அவர்களுக்கு இருக்குது. மெயினாக துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு.
6ல் சனி வக்ரம் அடைகிறதுனால கடன் நெருக்கடிகள் குறையும். லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே நிறைய லோன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டாங்க. நிறைய கடன் வாங்கிட்டு திரும்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு கடன் வாங்கி கஷ்டப்பட்ட துளாராசிக்கெல்லாம் கடவுளர்களோடு சரியாகும். பொருளாதார முன்னேற்றம் வரும். பொருளாதார உதவிகள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும். நிறைய உடம்புல ஏதாவது நோய் நொடி வந்துருமோன்னு பயத்தோட வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு 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 நல்லா இருப்பாங்க, ஒரு தெளிவாக இருப்பாங்க கடவுள் புண்ணியத்தில். தடைகள் எல்லாமுமே இவர்களுக்கு நிவர்த்தி அடைந்து தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த சனி வக்கர காலம் அமைய போகிறது. அதில் ரொம்ப முக்கியமாக புதிய முயற்சிகள் எல்லாமும் இவர்களுக்கு கைகூடும். இதுக்கு முன்னாடி பிளாங்காக இருக்குது சார், எனக்கு எதையுமே என்னால் தொடங்க முடியல, கிடப்பில் போட்ட கல் மாதிரி இருக்கேன், ஒரு செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் தாட்ஸ் இருக்கே தவிர என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னு நினச்சவங்களுடைய அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த வக்ர சனி 5 மாதத்தில் கண்டிப்பாக அவர்கள் செய்வார்கள். வீடு இல்லாத துளாராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வீடு அமைய போகிறது. ஒரு தொழில் இல்லாத துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கி அதில் சாதிக்க போகிறாங்க. ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறவங்க பைக் வாங்குவாங்க, பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குவாங்க. மனசுக்கு பிடிச்ச வண்டி வாகனத்தை கடவுள் இந்த வருஷத்தில் இவர்களுக்கு பிராப்தமாக அமைச்சு கொடுக்க போகிறாரு. பல துளாராசிக்காரர்கள் தாயோட கருத்து முதல்ல இருந்திருப்பாங்க, சொந்த வீட்டை விட்டே வெளியே போயிடலாமான்னு நினச்சிருப்பாங்க, அல்லது சொந்த வீட்டை விட்டு பல பேர் பிரிந்து கூட வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கும் மனதிற்கினிய செய்திகள் எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார். ஒரு இணக்கத்தையும் நெருக்கத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை கொடுக்க போகிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் வாழ்க்கையில், ஒரு இடத்துல உட்கார முடியல என்னால் அப்படின்னு புலம்புன துளாராசி எல்லாம் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல செட்டில்ட் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார். வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டவங்க எல்லாம் அந்த வாக்கை காப்பாற்றுவாங்க. இனிமேல் பண கஷ்டம் எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் தீரப்போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன் இறைவன் ஏற்படுத்துவார். குழந்தைங்க விஷயத்தில் நிறைய வருத்தப்பட்டாங்க துளாராசி. நிறைய குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு, நிறைய பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க. நிறைய பிள்ளைங்க பெற்றவங்களை புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா துளாராசிக்காரர்கள் சின்ன குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. படிக்கட்டில் ஏறுறது, தண்ணியில் கை வைக்கிறது, நெருப்பில் பிள்ளைங்க தொடுறது, பெட்டில் தனியாக படுக்க வச்சுட்டு கீழே வந்து சமைக்கிறது, இது சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். கல்யாண வயசில் பிள்ளைங்க துளாராசியில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் 1க்கு 4 தடவை கல்யாண விஷயத்தெல்லாம் பாருங்கள். டீனேஜ் பிள்ளைங்களாக இருந்தால் கொஞ்சம் அவங்களுடைய குணத்தை மானிட்டர் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% இவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் அமையும். தூரதேச பிரயாணம் அமையும். கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கு. ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருந்தால் நல்ல சாதகமான தீர்ப்புகளும் பலன்களும் இவர்களுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல் சரியாகும். கொடுத்த காசெல்லாம் வரும். இவங்க வாங்கின இடத்துல திரும்ப அந்த காசை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறும். புதிய வேலை, புதிய பொறுப்பு, புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துலாத்துக்கு இருக்கு. ஸோ துளாராசிக்காரர்கள் தவிர்க்க முடியாததா இந்த வக்கர சனியினுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக அடுத்த 5 மாசத்துல ஒரு பொசிஷன் சேஞ்ச் அவங்களுக்கு இருக்கும். வேலையில் மாற்றம் வரும், தொழிலில் மாற்றம் வரும், கரியர்லேயே சில விஷயங்கள் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏற்கனவே நான் ஒரு கரியரில் இருக்கேன்னா திருப்ப இன்னும் அடிஷனாக இன்னொன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அதிலையும் இவங்க ஷைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் வக்கர சனி துளாராசிக்கு ஒரு அற்புதமான காலம். துலாம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பேசும்போது சொன்னேன், குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ பிள்ளைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கேர் எடுத்து குழந்தைங்கள பார்த்துக்கணும். அதே மாதிரி பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும். அன்வான்டான விரைய செலவுகளை செய்யக்கூடாது. விரலுக்கேற்ற வீக்க மாதிரி இருக்க பழகணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த சனி வக்கர பயிற்சியில் இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அனுகூலங்கள்? ஸ்பெஷலான அனுகூலமாக பார்க்கப்படக்கூடியது 6ஆம் இடத்தில் சனி வக்கரம் அடைகிறதுனால கடன் சுமைகள் குறையும். அதே மாதிரி உடல் நலத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும். மறைமுகமாக இருக்கிற எதிரிகள் தொல்லை, சத்துரு தொல்லைகள் சரியாகும். நம்ம கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம், எதை பண்ணாலும் தப்பாக நினைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை பற்றி பேசுவாங்க. இது எல்லாமே துளாராசிக்கு கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணலாம்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வழிபாடு 5வது இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த பஞ்சமஸ்தானத்தில் பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்கும் அல்லது இவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுக்கும் ராகு கால வழிபாட்டில் பக்கத்தில் நாகநாதர் கோயில் எதாக இருந்துச்சுன்னா, சர்வம் இருக்கக்கூடிய திருக்கோவில் எந்த கோவில் இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் போய் சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். உக்கரமான தெய்வம்னு சொல்லக்கூடிய காளி கோயில் எதாக இருந்துச்சுன்னாலும் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அந்த கோவிலில் ஒரு 2 விளக்கேற்றி அந்த அம்மனை வழிபடும் போது நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் தவிடுபடியாகும். வாழ்க்கையில் தொடக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றியை நோக்கி போகும். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது?
ஸோ பொதுவாக பாவகிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஜாதகத்தில். சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது, எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கு, தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, எதிர்பாராத நிலச்சரிவு மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும், சில இடத்துல கடல் அலைகள் உள்ள போறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்துல இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம் பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோட இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.